Hi guys, ahlan wa sahlan. இந்த ஐரோப்பா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கலாம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பேர் ஜாசம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வந்துட்டு இட்டாலியோட விசாவோட செக்லிஸ்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தர இருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், நான் வந்து விசாவோட செக்லிஸ்ட் பத்தி நான் முன்னாடியே போட்டிருப்பேன் பெங்களூர் எம்பசிக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த செக்லிஸ்ட்ல அந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ யூஸ்வலான ரெக்குயர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்பேன். அதெல்லாம் தான் வந்துட்டு அதனோட பேசிக் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸை பற்றி நம்ம வந்துட்டு எலாபரேட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் அது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதில் சில விஷயங்கள் நோட்டபுளாக இருக்குது இந்த ரெக்குயர்மெண்ட்ஸில். இந்த செக்லிஸ்ட்டில் 2025 நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. முதல் விஷயம் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் விசாஸ் ரெஃப்யூசல் ஆர் அக்செப்டன்ஸ். ஸோ இதை பற்றி வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மும்பை எம்பசிலையும் சரி பெங்களூர் எம்பசிலையும் சரி ஸ்டார்டிங்கில் எனக்கு இது கேட்ட மாதிரி தெரில. பட் இந்த வருஷத்தோட செக்லிஸ்ட்டில் வந்துட்டு இது இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா போன வருஷம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு ரெஃப்யூசல் வந்திருக்கா. ஸோ அந்த ரெஃப்யூசல் இருந்ததுன்னா அந்த ரெஃப்யூசல் காப்பி, அப்படி இல்லைன்னு பட்சத்தில் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் UK, US. ஸோ இதனோட எந்த ஒரு அக்செப்டன்ஸாக இருந்தாலும் சரி, ரெஃப்யூசலாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணலன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணி இருந்ததுன்னா இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் மேக்ஸிமமாக ஒரு பேஜுக்கு வந்துட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா கவர் லெட்டரே பார்த்தீங்கன்னா 2 பேஜ் 3 பேஜஸ்லாம் வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க சுருக்கமாக சொல்லியிருக்காங்க ஒரு பேஜுக்குள்ளே எதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட மோட்டிவேஷன், நீங்கள் இந்த கோர்ஸ் எதுக்காக சூஸ் பண்ணீங்க, எதுக்கு இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி, நீங்கள் பேச்சுலர்ஸில் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் என்ன, உங்களுக்கு யார் ஸ்பான்சர்ஷிப் பண்ண போகிறா, அதுக்கப்புறம் நீங்கள் அகாமடேஷன் வந்து என்ன பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு பேஜுக்குள்ளே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் இன்கம்மை பற்றி பேசியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் மினிமம் எவ்வளோ ஷோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6079 euros வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபார் 1 year. பேச்சுலர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லவரியா 3 நாளே படிக்க நீங்கள் வரீங்கன்னா 3 வருஷத்துக்கு இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 18 lakhs ஆவரேஜ் காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 11 lakhs போல் உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ் காமிக்கும். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவும் போன வருஷத்துலேயே இருந்துச்சு. 2023 இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ITR ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் 3 வருஷத்துக்கான ITR கண்டிப்பாக நீங்கள் வச்சு தான் ஆகணும். ஸோ இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுங்க. வந்துட்டு ஒரு மேண்டட்டரி டாக்குமெண்ட்டாக வந்துட்டு இந்த எம்பசியில் கேட்குறாங்க. ஸ்பான்சர், இந்த ஸ்பான்சரும் வந்துட்டு ப்ரீவியஸ் மாதிரி தான் சேமாக இருக்கும். ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 6 monthsோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக கேட்குறாங்க. ஈவன் ஃபார் செல்ஃப் ஸ்பான்சராக இருந்தாலும் சரி, உங்களோட அப்பா அம்மா ஸ்பான்சர் பண்ணாலும் சரி, அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸ், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, அவங்களோட கான்ட்ராக்ட், அவங்க வருஷத்துக்கு எவ்வளோ earn பண்ணுறாங்க, எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் செப்டம்பர் இன்டேக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் செக்லிஸ்ட்டில் இருக்கிறத பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் விசா வந்து கிராண்ட் ஆயிரும். அதில் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு விசா வருதுங்கிறது வந்துட்டு டவுட்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நாளாக வரும் விசா வரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஒர்க்கிங் டேஸ் டு மேக்ஸிமம் 180 days வரைக்கும் போகலாம். எஃபிஷியன்சியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாங்க. அதனால் நீங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 month 2 monthsக்குள்ளே வந்துடுது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும் போதே நீங்கள் செப்டம்பரில் நீங்கள் கிளம்புறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜூலை லாஸ்ட்டு இல்லைனா ஜூன் லாஸ்ட்லேயே நீங்கள் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் பர்ஃபெக்டாக வச்சு நீங்கள் வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேமும் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. Ciao ciao, ci vediamo dopo, grazie mille.